மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கு வணக்கம். டிஎன்இஏ 2026-27 தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்க உள்ளது. இந்த சூழ்நிலையில் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது, அந்த கல்லூரியில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது போன்ற குழப்பமான மனநிலையில் பெற்றோர்களும் மாணவ மாணவியர்களும் இருப்பார்கள். அதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்க நமது ஈரோடு செங்குந்தர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ 2026-27 பொறியியல் கல்லூரிக்கு சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் மாதம் தொடங்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்கும். அதிலும் நகர்ப்புற மாணவர்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையிலே அந்த இணையதளத்திற்கு சென்றாலே அனைத்து விதமான விவரங்களும் கொடுக்கப்படும். அதில் எப்போது விண்ணப்பம் செய்ய வேண்டும், எப்போது ரேண்டம் நம்பர் வெளியிடுவார்கள், எப்பொழுது கட் ஆஃப் மதிப்பெண் வெளியிடப்படும், எப்பொழுது கலந்தாய்வு நடைபெறும், எந்தெந்த தேதிகளில் நடைபெறும், அது எத்தனை ரவுண்டுகளாக நடத்தப்படும், அனைத்து விவரங்களுமே டிஎன்இஏ இணையதளத்தில் கொடுக்கப்படும். முக்கியமாக மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களுக்கும் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது, எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது, இதில் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். மாணவ மாணவிகள் பெற்றோர்களும் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்திலேயே கல்லூரியை விரும்புகிறார்களா, அல்லது தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியாக இருந்தாலும் நல்ல கல்லூரியாக இருந்தால் பரவாயில்லையா என்பதை முதலில் முடிவு செய்ய வேண்டும். ஸோ இதை முடிவு செய்த பிறகு தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியாக இருந்தாலும் பரவாயில்லை என்றால் இந்த டிஎன்இஏ இணையதளத்திலே போனால் கடந்த வருட கலந்தாய்வில் மாணவர்கள் எந்த கல்லூரியை அதிகமாக தேர்ந்தெடுத்தார்கள், எந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு அந்த கல்லூரி கிடைக்கும், அப்படி என்ற விவரங்கள் அனைத்துமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது மட்டும் போதாது, மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு தயாரிக்க வேண்டும். ஒரு 10 கல்லூரிகளையாவது அவர்கள் சாய்ஸ் வைத்து கொள்ள வேண்டும். டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை கல்லூரிகள் வேணாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுவதற்கு எத்தனை பாடப்பிரிவுகளை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். பாடப்பிரிவை முடிவு செய்யும் பொழுது நிறைய குழப்பங்கள் இருக்கும். மாணவ மாணவியர்களுக்கு தங்களுடைய நண்பர்கள் அல்லது தங்களுடைய சொந்தங்கள் அவர்கள் என்ன படித்தார்கள், அவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைத்தது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வைத்து ஒரு முடிவு செய்வார்கள். அது மட்டுமே இன்றைய சூழ்நிலைக்கு பத்தாது. எல்லோரும் என்ன முடிவு செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி நாம் என்ன பாடப்பிரிவில் சேர்றோம் அப்படிங்கிறத முடிவு செய்கிறாங்க. இவங்க படித்து முடித்து வருவது 4 வருடங்கள் ஆகும். 4 வருடங்கள் இவங்க படித்து முடித்து வெளியே வரும் பொழுது அப்போது எந்த பாடப்பிரிவு முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என்பதை இப்போது யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தாலும் அதில் நீங்கள் நல்லா படித்து நல்ல திறமையோடு வெளிவந்தால் அனைவருக்கும் வேலை கிடைக்கும். அதனால் பாடப்பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட அதில் உண்மையாலுமே உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு முடிவெடுங்கள். உங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்காதீங்க. எல்லா பாடப்பிரிவு படித்தாலுமே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கின்றது. சார், இப்போ காலேஜுக்கு செலக்ட் பண்ணுற எல்லா மாணவியர்களும் ஒன்லி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான கோர்சஸ் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் சார் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பமே இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதுதான் உண்மையாங்க சார்? இல்லை மெக்கானிக்கல், சிவில், இஎன்ஐ படித்தாலும் வேலை வாய்ப்பு இருக்குமா? ஸோ எந்த மாதிரியான வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சர்க்கியூட் பிரான்ச்சு, நான் சர்க்கியூட் பிரான்ச்சு, ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ், ஸோ இப்படி 3 பகுதியாக நாம் பிரித்து கொள்ளலாம். சர்க்கியூட் பிரான்ச்சஸ் என்று வரும்பொழுது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐஓடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஎம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்,
ஸோ இது எல்லா பாடப்பிரிவுகளும் இந்த பிரிவில் வந்து விடுகின்றது. நான் சர்க்கியூட் பிரான்ச் என்று பார்க்கும் பொழுது சிவில், மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சரல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரியான பாடப்பிரிவுகள்லாம் வந்து நான் சர்க்கியூட்டில் வருகின்றது. இது தவிர ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பயோடெக்னாலஜி இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, ஸோ இது போன்ற பேப்பர் டெக்னாலஜி இருக்குது, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குன்றது. ஸோ இது போன்ற பாடப்பிரிவுகள்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் கேட்டகரியில் வருது. அனைத்து பாடப்பிரிவுகளுக்குமே வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. ஐடி ஃபீல்டில் போனால் நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அனைவருக்குமே வந்து விட்டது. எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா சொந்த பந்தம், அவங்க சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இவங்க எல்லாமே வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் வேலையில் இருப்பாங்க. பெங்களூரில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க, ஹைதராபாத்தில் இருப்பாங்க, நல்ல ஒரு சேலரியோடு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு ஐடி ஃபீல்டு போனால் தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. கோர் பிரான்ச்சஸ், நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ், ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சஸ் எது படித்தாலுமே நம்ம வந்து என்னவாக போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து தெளிவாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவர் கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ வேணால் எந்த காலகட்டத்திலும் அது வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஒரு பிரான்ச் இருக்குது. இதை பற்றிய விவரங்கள் நிறைய மாணவர்களுக்கு தெரிவதில்லை, பெற்றோர்களுக்கும் அதை பற்றி தெரிவதில்லை. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பார்த்துருப்போம். அதில் ப்ராசஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேஷன், இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அங்கே என்ன வந்து முக்கியமாக தேவைப்படுதுன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க தான் அங்கே அதிகமாக தேவைப்படுறாங்க. ஒரே இடத்துல இருந்து என்டையர் ஃபேக்ட்ரியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பாடப்பிரிவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. நிறைய மாணவர்கள் அதை முடித்துவிட்டு பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல பதவியிலே இருக்கின்றார்கள். இது நிறைய பேர்த்துக்கு தெரிவதில்லை. வளர்ந்து வரும் துறையில் பார்த்திங்கன்னா இப்போ ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப முக்கியமான துறையாக இருக்கின்றது. இப்போ நம்ம நெட்லலாம் பார்க்குறோம், ரொபோட்டிக்ஸ் பற்றி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹியூமன் ரோபோட்டை ரெடி பண்ணிட்டாங்க, பார்த்தா மனிதர்கள் மாதிரியே இருக்குது, மனிதர்கள் மாதிரியே பேசுது, அது ரோபோட்டு வெல்டிங் பண்ணுது, ஸோ ரோபோட் வந்து பொருளை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வைக்கிது, இப்படியெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய துறையாக இருக்கும், மிக முக்கியமான துறையாக இருக்கும். ஸோ அது படிக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மெக்கானிக்கல் துறை என்பது ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லாமல் நாம் உலகம் இயங்கி விடுமா? ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அங்கே மெக்கானிக்கல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ ஈவன் ஒரு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கூட, கம்ப்யூட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கூட அதற்கு தேவையான கேபினெட்டு எல்லாமே மெக்கானிக்கல் சார்ந்தது தான். ஸோ இந்த மெக்கானிக்கல்லேருந்து வந்தது தான் இந்த ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எல்லாம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, நம்ம மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா, இப்படி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி உருவாகி கொண்டு இருக்கின்றது. ஸோ நம்ம இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங்கில் இப்போ ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. இப்போ மெக்கானிக்கல் துறை மாணவர்களுக்கு ரொம்ப வாண்டட் இருக்கும். கடந்த ஒரு 4-5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டு மெக்கானிக்கல்லாம் எடுக்கவே இல்லை. அப்போ இப்போ குறைந்த அளவு மாணவர்கள் தான் வெளியே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும், ஷார்ட்டேஜ் இருக்கும். ஆனால் நிறைய இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கே ஃபோன் பண்ணுறாங்க, ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க, எங்களுக்கு கம்பெனிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதே போல் சிவில் இன்ஜினியரிங் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இத்தனை கட்டடங்கள், இத்தனை ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எல்லாம் கட்ட முடியுமா? 50 அடுக்குமாடி, 100 அடுக்குமாடி, டனல்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜஸ்ஸு, அண்டர் வாட்டர் பிரிட்ஜஸ்ஸு, ரயில்வே, புல்லட் ட்ரெயின், இப்படி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ சிவில் இன்ஜினியர் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய டிமாண்ட் உருவாகி கொண்டு இருக்கின்றது. அதே போல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியா வந்து வெளிநாடுகளைப் போல மாடர்ன் டெக்னாலஜி உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மாடர்ன் டெக்னாலஜி, இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதே போல் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவர்களுக்காகவே இந்த ஃபீல்டு இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ ஒரு ஸ்கேனர் எக்யூப்மெண்ட்டு, பல விதமான உபகரணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ இது எல்லாம் ஆப்ரேட் பண்ணணுன்னா அதுக்கு நல்ல படித்தவர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த பயோமெடிக்கல் படித்தவர்களுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கின்றது. ஸோ பயோடெக்னாலஜி வந்து ஒரு எவால்விங் ஏரியான்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனுடைய சார்பாக பார்த்திங்கன்னா
ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, கல்ச்சுரல்ஸு, ஸோ இது டிஎன்ஏ பற்றி ஆராய்ச்சி செய்கிறது, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம வந்து டிஎன்ஏ தான் முடிவு பண்ணுது. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து எப்படி எவால்வ் ஆச்சு, ஸோ அது ஜெனட்டிக்காக நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கிறோம், ஸோ இதை பற்றி எல்லாம் படிக்கிறது வந்து நம்ம வந்து பயோடெக்னாலஜி. இது இல்லாமல் ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏஐடிஎஸ் தான் வேணும், ஏஐடிஎஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களும் அதில் இப்போ பாடப்பிரிவில் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் படிப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து நல்லா பூம் ஆகிட்டு வருது. ஸோ அது இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக வரும் பொழுது வேலை வாய்ப்பு குறைந்து விடும், எல்லாமே அதுவே பண்ணிடும், நமக்கு வேலை வாய்ப்பு குறைந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறதுக்கு ஆட்கள் வேணும், உருவாக்குனதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எல்லா துறையிலையும் எப்படி வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த அட்வான்ஸ்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் டெக்னாலஜிக்கு முடிவு கிடையாது, வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் எங்கேயுமே வந்து வேலை வாய்ப்பு போயிடும், இதை படித்தா தான் வேலை கிடைக்கும், அதை படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற வந்து தவறான ஒரு புரிதல். சார் இப்போ வந்து பொறியியல் கல்லூரியில் இருக்கிற எல்லா பாடப்பிரிவுகளை பற்றி தெளிவாக சொன்னீங்க சார். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து நமது கல்லூரியிலும் இருக்கின்றது, நிறைய கல்லூரிகளில் அந்த பாடப்பிரிவு இருக்கின்றது. ஸோ இந்த பாடப்பிரிவு எதற்காக என்றால் குறிப்பாக டிசைனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு டிசைன் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அது சாஃப்ட்வேரில் நம்ம வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஏஆர்விஆரில் வந்து எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம், சரி ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் அதை நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். விஎல்எஸ்ஐ டிசைன் சொன்னீங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஒரு பிரிவாக விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு பாடப்பிரிவு வருகின்றது. ஸோ நமது கல்லூரியிலும் இந்த ஆண்டு அதை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து இது வரைக்குமே இல்லை. டிசைனிங் இருக்குது, டிசைன் பண்ணுறாங்க, வெளிநாடில் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் இல்லாமலே இருந்தது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஒரு டாடா கம்பெனியோட டைப் பண்ணி இப்போ குஜராத்தில் வந்து ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஆரம்பித்தது உடனே நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இந்திய கம்பெனிகளோடு சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதனால் செமிகண்டக்டர் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்ஜினியரிங்னு படித்தாவே ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் மாணவியர் இருக்காங்க சார். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுங்களா இருக்கிறாங்க சார். ஸோ அப்போ இன்ஜினியரிங் படிக்கும்போதே அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? அப்போ நம்ம காலேஜில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி சார் கொடுத்துட்டுருக்கிறீங்க? ஸோ மாணவிகள் வந்து ஒரு படித்து முடித்தவுடன் 90% மாணவர்கள் இப்படி தான் இருக்காங்க, வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து சேர்றாங்க, கல்லூரியில் சேர்றாங்க. மாணவர்களுக்கு நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது. அதாவது ஐஏஎஸ் படிக்கலாம், ஐஇஎஸ் படிக்கலாம், ஐபிஎஸ் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. யூபிஎஸ்சி கோச்சிங் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ மாணவர்கள் முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும், நாம் என்னவாக போகிறோம், படித்து முடித்து நம்ம என்னவாக போகிறோம். இப்போ நமது கல்லூரியில் ஐஏஎஸ் அகாடமின்னு வச்சுருக்கோம், நம்ம அதுக்கு யூபிஎஸ்சி கோச்சிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 200 மாணவர்கள் வந்து அதை ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ யூஜி முடிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும்போது இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. ஆனால் அங்கெல்லாம் போகிறதா இருந்தால் ஜப்பானோ ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ போகிறதா இருந்ததுன்னா அந்த நாட்டுடைய மொழி நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், ஜெர்மன் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அது நம்ம வந்து கல்லூரியில் நம்ம வந்து இப்போ வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவன் 4 வருடங்கள் படித்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவன் வந்து ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டு போகிறதுக்கு பிறகு கல்லூரியிலே நம்ம வந்து அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ மாணவியர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரி போகலாம், இல்லை
பேங்கிங்கில் போகலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாப் போகலாம், இதை பற்றிலாம் சொன்னீங்க சார். பட் ஒரு சில மாணவியர் வந்து நாங்கள் வந்து இன்ஜினியரிங் யூஜி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிஜி பண்ணணும், நான் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் நான் ஒரு எம்இஓ எம்எஸ்ஓ பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்காங்க சார். அந்த மாதிரியான மாணவியர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? மாணவிகள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லூரியிலே கேரியர் கைடன்ஸ் செல் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த கேரியர் கைடன்ஸ் செல்லுங்கிறதுடைய வேலை என்னென்னா, எந்தெந்த மாணவர்கள்லாம் வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து வெளிநாடு பல்கலைக்கழகத்தை தேர்வு செய்வது எப்படி, ஸோ அங்கே எப்படி அப்ளிகேஷன் போடுறது எப்படி, அதுக்கு நாம் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எல்லாம் படிக்கணும், ஸோ என்னென்ன தேர்ச்சி பெற்று எவ்வளோ மார்க் வாங்கினா நம்ம அங்கே போய் சேர முடியும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ மாணவிகள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவிகள் கண்டிப்பாக இந்த கேரியர் கைடன்ஸ் எல்லாம் இருக்கா அந்த கல்லூரியில் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த கல்லூரியில் சேரும். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்ததுலேருந்து என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், என்னென்ன கோர்ஸ் படித்தா எப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அடுத்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கல்லூரி முதல்வர் தெளிவாக எடுத்துரைத்தார். வேறு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எங்களது கல்லூரியை எப்போது வேண்டாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு விளக்கம் அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். Get up! Empowering minds, shaping future. E-Road Sengundar Engineering College, Perundurai, E-Road. Counseling code 2707. Admissions open.